வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூதுவளை இலையை போட்டு மிளகு குழம்பு, அதுக்கப்புறம் கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி, அப்புறம் சப்பாத்தி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்குல ஒரு லைட்டாக ரொம்ப சிம்பிளான ஒரு மசால், அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தூதுவளை மிளகு குழம்புக்கு வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் வறுத்துடலாம். அதுக்கு கடாயில் வந்து ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். வறுத்துக்க வேண்டியதை பார்த்துருவோம். பெருங்காயம், காரத்துக்கு வரமிளகா, மிளகு, கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், தனியா 3 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். இது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சு அலம்பி வச்சுருக்கோம் இல்லையா தூதுவளை, அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வறுபட்டுருது எல்லாமே. இப்போ ஆறினோடனே கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிப்போம். மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். வறுத்து வச்சுருக்க சாமான் வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் அரைக்க போகிறேன். அதுக்குள்ளே இந்த கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம வந்து கோஸ்க்கு வதக்கிக்கலாம். அந்த பக்கம் கற்சட்டி வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு அதை காய வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது காஞ்சின்னு இருக்கு. இல்லை எண்ணெய் விட்டுருந்தோம் இல்லையா கடாயில், அதுவும் காஞ்சிருது. கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், கட் பண்ண கோஸை சேர்த்துருவோம். இதுலேயே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து மூடி வச்சிடலாம். நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாமான் நல்லா ஆறிடுத்து. அதாவது தூதுவளை மிளகு குழம்புக்கு வறுத்து வச்சது ஆறிடுத்து. இப்போ அரைச்சின்னு வந்துடுவோம். நிறைய பேர் வந்து கற்சட்டி கேட்டுகிட்டே இருந்தீங்க, அது வந்து கிராக் விடுது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து கற்சட்டியில் அடுப்பில் வைக்கும்போது எண்ணெயோ இல்லை தண்ணியோ ஏதாவது விட்டு தான் வைக்கணும். அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிராக் விடும். அது மாதிரி ஹேண்ட்லிங்கும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும். டப்புன்னு வச்சதுன்னா உடஞ்சிரும். அது ரொம்ப பதுசாக ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பதுசாக பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து அது நமக்கு ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஸோ எப்பயுமே அடுப்பில் வைக்கும்போது எண்ணெயோ இல்லைன்னா வந்து தண்ணியோ வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாதீங்க, எண்ணெய் ஊற்றாதீங்க. அது மாதிரி சிம்மில் வச்சு சமைச்சா போதும். பெரிய ஹை ஃப்ளேமில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வறுத்து வச்சதெல்லாம் நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு 3 பல்லு பூண்டு சும்மா அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் காஞ்சிடுத்து, நம்ம தாளிச்சிடலாம். கடுகு, 2 வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு வெங்காயம் 2 சேர்த்துருவோம். மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம்.
குழம்புக்கு வந்து புளி வந்து நல்லா ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அரைச்ச விழுது அந்த புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருவோம். பாருங்கள், புளி தண்ணி ரெடியாக இருக்குது. அதிலே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். வெங்காயம் வதங்கி எடுத்து இப்போ நம்ம புளி தண்ணியில் வந்து அரைச்ச விழுதெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு தேவையான உப்பு, அப்புறம் வெல்லம் எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். தூதுவளை இலை அப்புறம் மிளகு பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம இந்த தூதுவளை இலையில் ரசமோ இல்லைன்னா குழம்போ ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிட்றதுல ரொம்பவே நல்லது. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இது பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த தூதுவளை இலையே தெரியாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்மளுடைய தூதுவளை மிளகு குழம்பு நல்லா கொதிச்செடுத்து. ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் கோஸ் கறியும் நல்லா வெந்தெடுத்து இதுக்கு வந்து மேலாக தேங்காயும் பெருங்காயமும் சேர்த்துருவோம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். நம்மளுடைய குழம்பும் ரெடி, காயும் ரெடி. அடுத்தது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிறது பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ சமையல் முடிஞ்செடுத்து அடுத்தது வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு ரோல் பண்ணி தான் வைக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறதுக்காக. இப்போ அதுக்கு வந்து வதக்கிக்கலாம். நாம இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் காஞ்சிடுத்து. சீரகம், வெங்காயம், ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, பஜ்ஜி மிளகா ஒன்று, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த கலர் மாறாமல் வதக்கிண்டா போதும். அதே மாதிரி நான் இப்போ பஜ்ஜி மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் இருந்ததுன்னா போடலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த காரமும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அந்த பஜ்ஜி மிளகாவில் இருக்கிற காரமே தான், ரொம்ப மைல்டாக தான் நான் பண்ண போகிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி, வந்து எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கல, சும்மா ஜஸ்ட் கரம் மசாலா மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கும் அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு தண்ணியில் போடாமல் நீங்கள் ஸ்டீம் குக்கிங் பண்ணிக்கோங்க. அது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 விசில் விட்டு ஸ்டீம் குக்கிங் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், தண்ணியில் வேண்டாம். இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, பாருங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிடுத்து. ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் வந்து ஒரு 1/4 மூடிக்கு புழிஞ்சுப்போம். ஏன்னா நம்ம மத்தியானம் கொடுத்து அனுப்புகிறோம் இல்லையா, அதுக்காக ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி லெமன் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், கொஞ்சமாக புழிஞ்சிக்கலாம். இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துருவோம்.
நான் வந்து நெய் விட்டுருக்கேன். சப்பாத்தி வெந்ததுக்கப்புறம் நெய் விட்டால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும். எண்ணெய் இருந்தாலும் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் பண்ணி எடுத்துப்போம். இன்றைக்கி மார்னிங் என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. தூதுவளை மிளகு குழம்பு, அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி. நீங்கள் எந்த கறி வேணாலும் தொட்டுக்கலாம், அதே மாதிரி கூட்டு கூட பண்ணிக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம். டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து சப்பாத்தி ரோல், அவ்வளோதான். அதுவும் ரொம்ப சிம்பிளான, மசாலாம் ரொம்ப இல்லாமல் மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலைன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தூதுவளையில் வந்து மிளகு போட்டு குழம்பு வைக்கலைன்னா குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் இந்த குழம்பு விட்டு பிஸ்னஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.